கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திரையாகமம் 15:2. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தில் 8 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வேலி அடித்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் அவர் நமக்கு பலனாய் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பலன் இல்லாமல் அந்த போராட்டத்தை நாம் கடந்து செல்ல முடியாது. அவரே நம்முடைய தேவனாய் இருந்து நமக்கு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்துக்கிறார். அவர் நம் தகப்பனுடைய தேவன், அவரை நாம் உயர்த்துவோம். அவரை உயர்த்த உயர்த்த தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்விலே மீண்டும் மீண்டும் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் கடந்து வந்த போதிலும் அத்தனையும் தாண்டி செல்ல தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார். அவர் நம்மோடு கூட இருந்த நம் தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். வேறு யாருக்கும் அந்த மகிமையை கொடாதபடி நம் தகப்பனுக்கு நாம் அந்த மகிமையை கொடுத்தோமானால் அவர் இன்னும் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற தகப்பனாயிருக்கிறார். இதுவரை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தாவை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மற்றொரு பேசும்போது அவரையே மேன்மைப்படுத்தி பேசுவோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இன்னும் அவருடைய வல்லமையான காரியங்களை நம் வாழ்வில் நிறைவேற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தோடும் நம்மை காண செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.